அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இவ்வேளையில் அவருக்காக இரங்கல் செய்தியை வழங்க வருகின்றார் திண்டுக்கல் துறவியர் பேரவையின் தலைவர், இயேசு சபை அருள் பணியாளர் மரிவலன் அவர்கள். மேதகு ஆயர் அவர்களே, தோழமை குருக்களே, துறவியரே, எங்கள் பாசத்துக்குரிய இறை மக்களே, கனத்த இதயத்தோடு நாம் இங்கே வந்திருக்கின்றோம். கடந்த 12 ஆண்டுகளாக நமக்கு ஒரு தந்தையாய், தாயாய், அற்புதமான தலைவராய் தாமே வழி நடந்து அந்த வழியில் நம்மை நடத்தி இன்று தம்முடைய தந்தையை சந்திக்க சென்றிருக்கின்ற நம்முடைய பாசத்துக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்க நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்றோம். பல திருத்தந்தையர்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்த்திருப்போம். இந்த திருத்தந்தை 266வது திருத்தந்தை ஆரம்பத்திலிருந்தே வித்தியாசமான, வேறுபட்ட, வீரியமான ஒரு திருத்தந்தையாக விசுவாசத்தை நமக்கு தம்முடைய சொல்லால் மட்டுமல்ல செயலால் காட்டிய திருத்தந்தையை நாம் சந்தித்திருக்கின்றோம். ஒருவேளை நாம் நம்முள் மிக பலர் நேரடியாக அவரை பார்த்திருக்க மாட்டோம். ஆனாலும் அவருடைய பண்புகள், அவருடைய செயலாற்றும் திறமை, அவருடைய அப்பழுக்கற்ற அன்பு, அவருடைய பாசாங்கில்லாத பாசம், இவற்றையெல்லாம் நாம் மீடியா வழியாகவும் மற்ற முறைகளிலும் நாம் அறிந்து உண்மையாகவே இத்தகைய ஒரு தந்தைக்குரிய, தாய்க்குரிய கனிவும் கரிசனையும் கொண்ட ஒரு திருத்தந்தையை நாம் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிறைய நம்முடைய திருத்தந்தையை பற்றி நிறைய செய்திகள், தகவல்கள் மீடியாக்களில் வரும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரியாத ஓரிரு விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு சபையில் இருக்கும்போதே வித்தியாசமானவராக இருந்தார். இயேசு சபையினுடைய நிர்வாகத்தோடும் சில சமயங்களில் முரண்பட வேண்டியிருந்தது, முரண்பட்டார். அதற்காக அவர் கொண்டிருந்த மதிப்பீட்டுக்காக அவர் மாநில தலைவராக இருக்கும்போது பாதியிலேயே அவர் தன்னுடைய பணியை முடித்து கொண்டு வேறு ஒரு நாட்டுக்கே செல்ல பணிக்கப்பட்டார், சென்றார். அவருடைய திறமைகளையும் அவருடைய நல்ல மனத்தையும் அவருடைய உண்மையான அப்பழுக்கற்ற அன்பையும் விசுவாசத்தையும் கண்ட அந்த நாட்டு பேராயர்கள் அவரை துணை ஆயராக உயர்த்தினார். மக்கள் மீது அவர் கொண்டிருந்த உண்மையான பாசம், மக்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசம், அக்கறை, இதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் கர்தினாலாக இருந்தபோது கூட அவருக்குரிய பெரிய மாட மாளிகையில் வசிக்காமல் தம்முடைய பணிகளை, பேராயர் பணிகளை அல்லது கர்தினால் பணிகளை முடித்துவிட்டு அவர் ஒரு அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தார். அதுவும் யாரோட துணையோடு? மாற்றுத்திறனாளியான ஒரு இயேசு சபை சகோதரரோடு அவர் தங்கியிருந்தார். அவருடைய உணவை அவரை சமைத்து கொண்டார். இதெல்லாம் அவர் திருத்தந்தையாக ஆவதற்கு முன்பே தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே
கடைப்பிடித்தார். அவருடைய சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கும் சுவரில்லாத ஒரு சுகந்தமான சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் நிலவியது. அதனால் தான் மிகப்பெரிய 140 கோடி கத்தோலிக்க மக்களுக்கும் 800 கோடி உலக மக்களுக்கும் அற்புதமான ஒரு தலைவராக வந்தார் என்றால் அவர் திடீரென்று வரவில்லை. மாறாக அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க அதை கடைப்பிடித்து கொண்டு வந்தார். அவருடைய பின்னணியே சாதாரண குடும்பம். உழைத்தார், கடினமாக உழைத்தார். அவருடைய பெற்றோர்களும் உழைத்தார்கள். ஆகவே சிறுவத்திலிருந்தே பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் ஏழை எளிய மக்கள் மீதும் பாட்டாளிகள் மீதும் உண்மையான பாசத்தை கொண்டிருந்தார். அன்பர்களே, இத்தகைய ஒருவர் தலைவராக வரும்போது 2 விதங்களில் அவர் செய்யலாம். ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அல்லது ரியாக்ட் பண்ணலாம். பதவியும் சுகங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பொழுது அவற்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு சிலர். ஆனால் அப்படிப்பட்ட பதவிகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாம் கிடைக்கும் போது கூட இவை எனக்கு வேண்டாம், எனக்கு சாதாரண மக்களுடைய சூழ்நிலை இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருள் இந்த ஒரு அற்புதமான தலைவர். ஆம் அன்பர்களே, இந்த நம்முடைய திருத்தந்தையவர்கள் திருத்தந்தையாக வந்தவுடன், தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன், ஏற்கனவே முன்னுரையில் வாசிக்கப்பட்டது, பக்கத்தில் இருந்த கார்டினல் சொல்லியிருக்கிறார், Bergoglio, don't forget the poor, don't forget the poor. ஏழைகளை மறந்துடாதீங்க அப்படி. ஏழைகளை மறந்துடாதீங்க அப்படின்னா அவர் பற்றி தெரியும் எந்த அளவுக்கு ஏழைகள் சார்பாக அவர் இருந்தார். கர்தினலாக இருக்கும்போது கூட அவருடைய பணிகள் முடித்துவிட்டு மாலை நேரத்தில் அவருடைய எல்லாவற்றையும் கலற்றி வைத்துவிட்டு சாதாரண ஒரு அங்கியில் பக்கத்தில் இருந்த குடிசை பகுதிக்கு தொடர்ந்து அவர் பணி செய்ய செல்வார். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி மீடியாவில் பார்த்த உடனே அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு இன்ப அதிர்ச்சியில் சொன்னார்களாம், இந்த சாமியார் நமக்கு தெரியுமே, இவர் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரே, நம்ம தெருவுக்கு அடிக்கடி வருவாரே, இவரா திருத்தந்தை என்று. ஆக எந்த விதமான பந்தாவும் இல்லாமல், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், விருப்பமும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே ஏழை எளிய மக்களை அவர் நேசித்தது மட்டுமல்ல, அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆம் அன்பர்களே, இஞ்ஞாசியாருடைய எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை அவர் உள்வாங்கி இருந்தார். அதனால் தான் அவர் திருத்தந்தையாக வந்த உட்பாடும் எல்லா இடங்களிலும் இந்த மக்கள் அந்த மக்கள் அல்ல, எல்லாருக்கும் எல்லாமாக வாழ்ந்தார், எல்லோருக்கும் எல்லாமாக வாழ்ந்தார். உங்களுக்கு தெரியும் அவர் எத்தனை நாடுகளுக்கு சென்றார். அவர் நகர முடியாத, பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட தள்ளுவண்டியில் அமர்ந்து கூட அவர் எத்தனை நாடுகளுக்கு சென்று வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை, தைரியம், மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு, இவையெல்லாம் நம்முடைய திருத்தந்தையினுடைய அருமையான பண்புகள். அவர் திருத்தந்தையாக பொறுப்பெடுத்தவுடன் என்ன சொன்னார்? நான் if I don't meet my people I will go mad. If I don't say mass with my people I will die. இந்த என்னுடைய மக்களோடு சேர்ந்து நான் திருப்பல் நிகழ்த்தாவிடில் நான் செத்து போயிடுவேன். என் மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்காவிடில் நான் பைத்தியமாகி விடுவேன். அந்த அளவுக்கு மக்களை நேசித்தவர். நம்ம சும்மா சொல்கிறோம், சில சமயத்தில் மக்கள் ஆயர், மக்கள் தலைவர் எல்லாம் சொல்கிறோம். உண்மையிலேயே நாம் முக்கியமாக இந்த பணிக்கு வரக்கூடியவர்கள் துறவிகளாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, இந்த பணிக்கு வரக்கூடியவர்கள் முழுக்க 100 விழுக்காடு மக்களுக்காக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் திருத்தந்தை அருமையாக சொல்றார், யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுடைய வசதி வட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள், உங்களுடைய வசதி வட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள் சொன்னார். A pastor should smell the sheep. A pastor should smell the sheep. என்ன அர்த்தம்? ஒரு பாஸ்டரா இருக்க, ஒரு குருவானவரா, ஒரு துறவியா இருக்கவர், ஆயன் எவ்வாறு தன்னுடைய ஆடுகளுடைய அந்த நாத்தத்தை கூட
உணரக்கூடிய அளவுக்கு, சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அதே போல எந்த குறைபாடுகளையும் எந்த லிமிட்டேஷன்ஸையும் நினைக்காமல் அந்த மக்களோடு இருக்க வேண்டும். அதான் pastor should smell the sheep. திருத்தந்தை செஞ்சார். நம்முடைய திருத்தந்தை எல்லா மக்கள், ஒருத்தருக்கு கையெல்லாம் புண்ணு, எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. ஆனால் திருத்தந்தை இதை பற்றி கேள்விப்பட்ட போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவரை அழைத்து ஒரு முறை அல்ல பல முறை அவரை ஆற கட்டி தழுவி அவரை முத்தமிட்டு இருக்கின்றார். அந்த புண்ணை பற்றியோ, அந்த நாத்தத்தை பற்றியோ, அந்த அரோஷியமான தோற்றத்தை பற்றியோ அவர் கவலைப்படவில்லை. இப்படி பாசாங்கில்லாத பாசம், மக்களை நேசித்தவர், மக்களுடைய மனங்களில் வாழ்கின்றவர், மக்களுக்காக, மக்களோடு, மக்களுள் ஒருவராக இருந்த ஒரு திருத்தந்தையை நாம் பார்க்கின்றோம். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவருக்கு உரிய அந்த மாட மாளிகையில் அவர் வாழவில்லை. மாறாக சாதாரணமாக சுமாராக இருக்கக்கூடிய மார்த்தா இல்லத்தில் நான் இருப்பேன். அப்போதுதான் நான் மக்களை சந்திக்க முடியும். அப்போதுதான் மக்கள், சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் கூட என்னை சந்திக்க முடியும் என்று அந்த மார்த்தா இல்லத்திற்கு வந்தார். இப்போது கூட அடக்கத்துக்கு கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, வழக்கமான திருத்தந்தைகளை அடக்கம் செய்வது போல என்னை அடக்கம் செய்ய வேண்டாம், எளிய முறையில் எளிய இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எல்லா விதங்களிலும், எண்ணத்தில், சொல்லில், செயலில், எல்லா விதங்களிலும் இந்த திருத்தந்தை வித்தியாசமானவராக வேறுபட்டவராக இருந்திருக்கின்றார். இதற்கெல்லாம் அடிப்படை அவர் கூறிய ஜெப வாழ்வு. எல்லாவற்றிலும், எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் இறைவனை காண வேண்டும் என்பது இஞ்ஞாசியருடைய தத்துவம். அது எல்லாருக்கும் நமக்கெல்லாம் உண்டு. இந்த திருத்தந்தை அதனை செயலாக்கினார். சாதாரண ஏழையை பார்த்தாலும் சரி, ஒன்றுமில்லாத படிக்காதவர்களை பார்த்தாலும் சரி, பணக்காரர்களை பார்த்தாலும் சரி, பெரிய பெரிய தலைவர்களை பார்த்தாலும் சரி, எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை, இடத்தை, தகுதியை, தரத்தை கொடுத்தார்கள். அதே போல எல்லா மக்களுக்கும், எல்லாருக்கும் எல்லாமாக இருந்தார். உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், அரபு நாடுகளுக்கு சென்று அங்கே இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து அவர்களோடு அழவலாவி ஒரு உண்மையான நேசத்தோடு, பாசத்தோடு நாம் நெருக்கமாக இருப்போம், நமக்குள் இருக்கின்ற சின்ன சின்ன வித்தியாசங்களை, வேறுபாடுகள் எல்லாம் நாம் வேறறுத்து நாம் சகோதரிகளாய் ஒரு தந்தையினுடைய மக்களாய் இருப்போம் என்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்று கையெழுத்து போட்டு வந்தார். அதே போலத்தான் இங்கே கூட இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்க பிரதமர் கூட என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவை சிறப்பான முறையில் நேசித்தார், இந்திய மக்கள் மீது அவருக்கு தனிப்பட்ட கரிசனை இருந்தது என்று சொல்கிறார்கள். நம்மை வெறுக்கக்கூடியவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் திருத்தந்தை அவர்கள் எல்லாருடைய மனத்திலும், எல்லாருடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றிருக்கின்றார். எங்களுடைய ப்ரொவின்ஷியல்ஸ் அங்கே ரோமுக்கு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு ப்ரொவின்ஷியலே என்கிட்ட சொன்னது, கூட்டத்துக்கு போகும்போது திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிகழ்த்தி இருக்கின்றார்கள். திருப்பலி நிகழ்த்தின உடனே என்ன செய்யறான், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட இருக்க மாட்டோம், நம்ம எல்லாரும் மண்டி போட்டிருந்தாங்க. திருத்தந்தை மண்டி போட்டிருந்தார். எங்களுக்கு கூட பழக்கம் இல்லை. திருத்தந்தை சரியாக அரை மணி நேரம் நற்கருணை வாங்கி திருப்பலி முடிந்த பிற்பாடு நன்றி ஜெபத்திற்காக அரை மணி நேரம் அத்தனை ப்ரொவின்ஷியல்ஸும் ஒருத்தர் இங்கெங்க பார்த்துருக்காங்க. யாரும் வெளியே திருச்சி போக முடியல. ஏனென்றால் திருத்தந்தைக்கு வேலை இல்லாமல் அல்ல, ஆனால் அவர் ஜெபத்தில், ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு ஆழமாக உண்மையாக இருந்திருக்கின்றார். அதனால் தான் அவர் தன்னுடைய இந்த 12 ஆண்டு ஆட்சி காலத்தில் சந்தித்த எல்லா சவால்களையும் அவரால் எளிதாக சமாளிக்க முடிந்தது. பிரச்சனைகள் இருந்திருக்கும், எத்தனை மாற்றங்கள், திரு அவையில் எத்தனை மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், அவருடைய நடவடிக்கையில் அல்லது ஆட்சியில் எத்தனையோ மாற்றங்கள், நிர்வாகத்தில் பல மாற்றங்கள், பெண்களை எல்லாம் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். உண்மையாகவே மக்களை, ஆண்கள், பெண்கள் என்றல்ல, அனைத்து மக்களும், அனைவரும் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய, அவரவருக்கு கிடைக்க வேண்டிய இடம்,
கிடைக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அதை கொடுப்பதற்கு இந்த திருத்தந்தை வர வேண்டியிருந்தது, கொடுத்திருக்கின்றார். இப்படி நாம் நம்முடைய மறைந்த திருத்தந்தையை பற்றி பல காரியங்களை சொல்லலாம். நாம் இன்றைக்கு அவரிடம் என்ன கற்றுக்கொள்கின்றோம், என்ன பெற்றுக்கொள்கின்றோம்? முக்கியமாக ஒரே ஒரு செய்தி. ஒன்று, உலகில் உள்ள அத்தனை மக்கள் நம்முடைய சமயத்தை தாண்டி, கத்தோலிக்க சமயம், கிறிஸ்து சமயம், இதையெல்லாம் தாண்டி, அனைத்தையும் தாண்டி ஆண்டவர் இயேசு எவ்வாறு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றாரோ அதே போல இந்த திருத்தந்தை நன்மை செய்து கொண்டே சென்றிருக்கின்றார். அதனால் நம்முடைய மனத்தில் இருக்கின்றார். அதே போல ஆண்டவர் இயேசுனுடைய முக்கியமான ஒரு விஷயம் அமைதி. அவர் முக்கியமாக, நாம் இப்போது உயிர்ப்பு காலத்தில் இருக்கிறோம். உயிர்ப்பு காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி அமைதி. ஆதி திருச்சபை அல்லோலப்பட்டு கொண்டிருந்தது, அல்லாடி கொண்டிருந்தது, தள்ளாடி கொண்டிருந்தது. அந்த வேளையில் தான் ஆண்டவர் இயேசு மிக அழுத்தமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக. இந்த அமைதியை, சமாதானத்தை இந்த திருத்தந்தை செல்லும் இடமெல்லாம், இருக்கும் இடமெல்லாம், சந்திக்கின்ற அத்தனை பேரிடமும் அவர் சொல்லி கடைசியாக அவர் கொடுத்த செய்தி கூட, ரஷ்யா, உக்ரைன் மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே அவருடைய உள்ளத்தில் தகித்து கொண்டிருந்த ஒரு அவருடைய தாகம் என்னன்னா, உலகத்தில் சமாதானம் இருக்கணும், அனைவரும் அன்பு மக்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக சமாதானத்தோடு அமைதியோடு வாழ வேண்டும் என்று இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்மோடு நாம் சமாதானமாவோம், நம்முடைய மக்களோடு நாம் சமாதானமாவோம், நம்மை யாருக்கெல்லாம் பிடிக்கல அவர்களோட கூட சமாதானமாவோம். முக்கியமாக இந்த திருத்தந்தை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ வேண்டும் என்றால் அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அருமையான செய்தியை, நான் எல்லோருக்கும் எல்லாமாக இந்த சமாதானத்தின் தூதுவனாக வாழ்வேன் என்ற பிரதிக்கினையை, இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம்.